மதராசி எதுக்கு தெரியுமா நான் அந்த படம் பேர் வச்சிருக்காங்க? இப்போ நம்ம மெட்ராஸில் சண்டை நடக்குது, சண்டை நடந்தா கத்தி குத்து அடிச்சுக்கிறாங்க. இதை பண்ணாதீங்க, துப்பாக்கி எடுத்து சுடுங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அதுதான் முருகதாஸ் என்ன பண்றாருன்னா, துப்பாக்கி நம்ம மெட்ராஸுக்கு வரக்கூடாது, வந்தா இந்த சமுதாயம் அழிஞ்சு போயிடும். அதை வச்சுதான் இந்த படம் ஃபுல்லா டிராவல் ஆகுது. அதுல பண்ணாரு பாருங்க ஆட்டம் சிவகார்த்திகேயன் தளபதி கிட்ட இருந்து எப்படி துப்பாக்கியை வாங்கினாரு. வாங்கிட்டு பார்த்தா இந்த படம் ஃபுல்லா துப்பாக்கியா தான் இருக்குது. என்னடா இது, அங்க வாங்கின துப்பாக்கி இங்க இருக்குதுன்னு பார்த்தா படம் ஃபுல்லா துப்பாக்கியை வச்சே ஒரு டிராவல். அதுல நடுவில் ஒரு பாட்டு சலபுலன்னு போட்டாங்க பாருங்க, ஆட்டம் தேட்டரே அதிருது. மறுபடியும் ஆட்டணுமா தலைவா, இன்னும் காரணம் தெரியல, பின்னாடி வச்சு சலபுலன்னு போட்டாங்க ஆட்டத்தை. எனக்கு வாய்ப்பு இன்னும் இருக்குது அந்த ஆட்டம். ஏன்னா பயங்கரம் தலைவா, ஒரு குத்துறா போல பில்லர் அண்ணாண்ட போய் வீது, அப்படியாப்பட்ட ஒரு குத்தாகுது தலைவா, பயங்கரமான ஒரு குத்து. அதுல இந்த படத்துல இன்னொரு ஹீரோ யார் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத். மியூசிக்கை போட்டு பிஜிஎம் எல்லாம் கையில வாசிக்கல, போட்டு கும்முன்னு குத்துறாரு தலைவா. என்ன மியூசிக்கை பண்றாருன்னு தெரியல, அப்படியாப்பட்ட ஒரு மியூசிக் தலைவா. படம் ஃபுல்லா இந்த படத்தெல்லாம் கண்டிப்பா பாருங்க. ஏன் தெரியுமா, யாருன்னா கீழே உயிர்ந்தாங்கன்னு வச்சுக்க, நம்ம என்ன பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறோம். அதை தப்ப பண்ணக்கூடாதுன்னு இந்த படத்துல சொல்றாங்க. உங்க குடும்பத்தாரா ஒருத்தரா நினைச்சு தூங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல சேருங்கடா, அதுதான் இந்த படத்துல அவங்க சொல்றாங்க தலைவா. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு மெசேஜ். ஏன்னா ஏஆர் முருகதாஸ்னாலே ஒரு மெசேஜை தான் சொல்லுவாரு. இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு மெசேஜா அவர் சொல்லியிருக்காரு தலைவா. அருமை. கன்ஷாட்டு ரத்தம் தெரியும். ஏன்னா கன் வச்சுதான் படமே, கன் மாஃபியா வச்சுதான் படம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய படம் மாதிரி தான், நம்ம கைதியில் வர மாதிரி தான். ஒரு கும்பல்கிட்ட இருந்து ஒரு இவ்வளோ இதுவும் மாட்டிக்கும், அதான் அந்த கும்பலுக்கு போய் சேரக்கூடாது, இங்கே சேர விடாமல் பண்ணுறாரு. பட் அவர் தலையெழுத்தேன்னு போய் மாட்டிக்கிறாரு. பட் அது எடுத்த விதம் நல்லா இருந்துச்சு. 2 hours 50 minutes லிட்டரலி 1.5 இல்லை ஒரு 2 hours சண்டை தான். சண்டை படம் தான். அவர் சொல்லிட்டார் முதல்ல தெறிக்க சண்டைன்னு. பார்க்கலாம். ஆமாம், சிவகார்த்திகேயன் ஒரு ஃபுல் ஆக்ஷன். நான் எனக்கு இன்னொன்று ஏன் அந்த முடி முன்னாடி குத்துருக்காரு, ஒரு பக்கா வில்லன் மெட்டீரியல் சிவகார்த்திகேயன் இருக்கு. அந்த பக்கா வில்லன் மெட்டீரியல், அந்த ஃபேஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. சிவா பெரிய இடத்த பிடிக்க போறாரு. சிவா மேலே பொறாமப்படுறவன், வைத்தறிச்சல் படுறவன், எவனோ ஹீரோ வாய்ந்து வளரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். படத்தை வந்து ஏதாவது கழுவி ஊற்றிட்டு இருப்பான். ஓகேங்களா, நான் 6 மணி ஷோ பார்த்த படம் நல்லா எனக்கே போட்டிருந்தாங்க. வந்து பார்த்தா கதையே வேற, டபுள் ஆக்ஷன் போட்டுருந்தான் ஒருத்தன். வந்து பார்த்தா கதையே வேற. நான் என்ன சொல்றேன்னா, எவனுக்கு ரசிகன் வந்து தொலையாத. எனக்கு விஜய் ரசிகன், அஜித் ரசிகன், கமல் ரசிகன், ரஜினி ரசிகன் பொதுவாக இருந்துட்டு போ. எல்லாம் நம்ம பசங்க படம் எடுக்கிறான், உருகா கொடுக்க போறான். வந்து பார்த்தா நல்லா இருக்குன்னு, இல்லைன்னா இல்லைன்னு போ. சும்மா உட்காந்துக்கிட்டு ஹாலிவுட் நோலன் மாதிரி இவனுக்கு ஏதோ அவனுக்கு பிறந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, எனக்கு என்ன அருமையாக அவ்வளோதான் உட்காந்து நான் குத்த 180 ரூபாய்க்கு இதை தான் காட்டுவான். 500 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டு நல்லா எல்லாம் கேட்டு வரேன். அவ்வளோதான், படம் நல்லா இருக்குல்ல, போதும். எஸ்கே பிடிக்காதவன் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். சரிங்களா, படம் சூப்பராக வந்திருக்கு, பார்க்கலாம். ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. முருகதாஸ் கம்பேக் இந்த வாட்டி கண்டிப்பாக. எஸ்கே படம் மாதிரியே இல்லை, சிவனாண்டி பெத்த மகளாதுன்ற மாதிரி. அப்படி மான் கராத்தே வருத்தப்படல் அந்த ஜோனில் பார்த்த எஸ்கே மாதிரியே டோட்டலாக ஒரு செகண்ட் வேறு யாரும் ஒரு பெரிய படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. படமும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி முருகதாஸ் கொஞ்சம் நிறைய படம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக சிக்கந்தரும் அந்த அளவுக்கு ஒன்று. ஸோ படம் எப்படி இருக்குமோ இதில் தான் போனேன். ஆனால் படம் சாட்டிஸ்ஃபை சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் ப்ரோ ஃபைட் சீன்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு ப்ரோ. அவர் முன்னாடி அந்த ஆடியோ லான்ச்லேயே சொல்லிட்டு இருந்தாரு, அவர் வில்லனோட அவரோட ஃபைட் பண்ணுறது, அவர் லைக் பாடியாகவும் இதுவாக இருந்துச்சு. ஃபைட் பண்ணுறதே கொஞ்சம் ஒரு பயத்தில் தான் இருந்தேன் அப்படின்னு. ஆனால் பார்த்தா அப்படிலாம் தெரில, பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. செம்ம சாட்டிஸ்ஃபை, சூப்பர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்றும் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, அதனால படம் நல்லா இருந்துச்சு. டெக்ஸ்பேக்லிங் தான் ப்ரோ, ஸ்மக்லிங் மாதிரி தான் படம் போயிருக்கு. இந்த கண்ணு வச்சு எடுத்துருக்காங்க படத்தை ஸ்டோரியை. ஸோ சூப்பராக போச்சு, எந்த இடத்துல லேகே கிடையாது. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு படத்தில். முக்கியமாக லவ் தான், லவ்வுக்காக அவர் எந்த அளவுக்கு போகிறாரு அப்படின்றத இந்த படத்தோட கதையே. ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்குது, கிளைமேக்ஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது. சூப்பராக போச்சு படம். நான் திருப்பி கிளைமேக்ஸ்க்காகவே படம் பார்ப்பேன். அந்த அளவுக்கு வித்யுத் ஜமாலோட ஆக்டிங்கும் சரி, எந்த இடத்துல லேக் இல்லாமல் 2 பேருமே ஈக்குவலாக காமிச்சிருக்காங்க படத்தில். வில்லனுக்கும் சரி ஹீரோக்கும் சரி, மாஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ படம் ஓகே. படம் மட்டி விட்டார். நான் படம் எல்லாமே எனக்கு வில்லன் ஆக்டிங் தான் பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. வில்லன் பக்காவாக பண்ணியிருந்தேன். விஜய் அவர் ஆக்டிங் பக்காவாக பண்ணியிருந்தேன். ஐயா முருகதாஸ் மூவி வேறு துப்பாக்கி ரேஞ்ச், துப்பாக்கியோட வில்லன் வந்து அதில் நல்லா பண்ணியிருந்தார் துப்பாக்கியோட. ஸோ எனக்கு வில்லன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் படம் மஸ்ட் வாட்ச் மூவி. நான் ஆக்ஷன் சரியான ஆக்ஷன் நான் கண்டிப்பாக பார்க்கணும் படம். அதோட பக்காவாக பண்ணிருக்காங்க சிவகார்த்திகேயன். டிஃப்ரெண்டான சிவகார்த்திகேயன் நம்ம பார்க்குறோம் இந்த படத்தில். வந்து அமைதியாக பார்த்துருப்போம் அவரை. இதில் வந்து அவர் ஃபுல் ஆக்ஷன் பேக்டாக சூப்பராக பார்க்கலாம். இதில் போத் வந்து வில்லனுக்கும் ஹீரோக்கும் 2 பேருக்குமே மாஸ் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். எனக்கு ஸ்பீக்கர் வில்லன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் விஜய் ரைட்டிங் பக்கா பண்ணிட்டார். நான் அவர் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச், எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக அந்த படம். கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் பக்காவாக இருக்கும். இன்டர்வல் சீனுமே வந்து கொஞ்சம் அப்போ செகண்ட் ஹாஃபில் என்ன இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்க வைக்கும். நல்லா இருக்கும்.
நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக பக்காவாக இருந்துச்சு. கண்டிப்பா ப்ரோ, அதான் சொல்றேன் இன்டர்மிஷன்ல வரும் பாருங்க, அந்த கூஸ் பம்ப் பக்காவா இன்டர்மிஷன் பக்காவா முடிச்சிருப்பாங்க. அந்த கூஸ் பம்ப் பக்கா சரியான கூஸ் இன்டர்மிஷன் சீன் பக்கா நான் பக்கா பண்ணிட்டேன். எஸ்கே தான். விஜயோட நான் எதுவும் சொல்ல முடியல. அவரோட ஆக்டிங் கொடுத்துட்டு போறாரு, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பரா இருக்கு படம், நல்லா பார்க்கலாம். 2 வருஷம் கொடுத்து அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. மற்றவங்களையும் நீங்கள் பற்றி ஒரு அதாவது யாரோ ஒருத்தங்க அடிப்பட்டா கூட அவங்கள விட்டுட்டு நம்ம பாட்டு அவங்க யாரோ ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு விட்டு போகக்கூடாது. நம்மளோட ஃபேமிலி யாரோ ஒருத்தங்க அடிப்பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் தான் சொல்கிறாங்க. நம்மளும் அவங்களும் நம்மளோட ஃபேமிலி மாதிரி தான் அப்படின்ட்டு பார்க்கணும். அதுதான் கான்செப்ட். அதை லவ் மூலமாக கொண்டு போகிறாங்க கதையை, மற்றபடி வேறு செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. படம் 2.5 மணி நேரம், படம் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது. எப்பயுமே ஒரு கமர்ஷியல் படம்னா ஹீரோ நல்லவராக தான் காமிச்சிருப்பாங்க, கேரக்டர் வைஸ் காமிச்சிருப்பாங்க. இங்கே கொஞ்சம் மென்டலி இன்ஸ்டேபிள் கேரக்டராக காமிச்சிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு புது அட்டம்ப்டாக தான் இருக்குது. மியூசிக்னு பார்த்தா அனிருத் தான் படத்தை தூக்கி நிறுத்துறாரு. ஆனால் இப்போ துப்பாக்கியோட மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி கம்பேர் பண்ணால் படம் வந்து ரொம்ப ஆவரேஜான படம் தான். ஆனால் வில்லனும் அனிருத்தும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ வில்லன் எலிவேஷன் ரெண்டும் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் சிவகார்த்திகேயன் படம், சிவகார்த்திகேயன் எப்படி பண்ணியிருக்காரு? சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சூப்பர் ப்ரோ. லைக் ப்ளஸ் லைக் இவன் சொன்ன மாதிரி தான், லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் சினிமாவில் அந்த ஹீரோயின் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்காக அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாருல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சும்மா லவ் பண்றேன் அதனால போய் ஹீரோங்கிற ஒரு இமேஜை வந்து பிரேக் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா அட்டம் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரைட்டிங் இருந்திருக்கலாம். ஏஆர் முருகதாஸும் சொன்ன மாதிரி ஆக்ஷனை மெயினாக இல்லாமல் லவ்வை கோராக வச்சுட்டு ஆக்ஷன் அதை பேஸாக வச்சு எடுத்திருக்காங்க. புதுசாக தான் இருக்கு. ஓகே, 10க்கு மதராசின் பேர் வச்சிருக்காங்க. அது எங்களுக்கும் தெரியல. மெட்ராஸ்ல நடக்கிறனால மட்டும் மெட்ராஸின் பேர் வச்சிருக்காங்க. அது சென்னையும் கவர் பண்ணிருப்பாங்க. லைக் சவுத் டு நார்த் மெட்ராஸ் வரைக்கும் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிருப்பாங்க. சுத்தி இருக்காங்க படம். ஆனா தமிழ்நாடுல தான் கன்ஸ் வருதுன்னு சொல்லிருக்காங்களே தவிர ஆனா சென்னை மட்டும். ஆமா ஆமா, சென்னை ஏஆர் முருகதாஸ்க்கு கம்பேக், சிவகார்த்திகேயன் நல்ல வருது. ஓகே, ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு புது அட்டெம்ப்ட், சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கம்பேக்னு சொல்லிடலாம். படம் சூப்பரா இருந்துச்சு, படம் வேற லெவல்ல இருந்துச்சு. மதராசி வந்துட்டு ஒரு புது எஸ்கேவோட புது ஃபிலிமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சுண்ணா. மொத்தமாக ஏஆர் முருகதாஸோட சாரோட கம்பேக்காக இது நான் பார்க்குறேன். நல்லா இது எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, நார்மலாக போனால் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க, அவ்வளோதான். எந்த படத்துக்கும் போகாதீங்க, சூப்பராக இருக்குது. மற்றபடி இல்லை, இது ஃபுல்லாக லவ்னால தான் கதையை ஓடும். அது கதை வந்துட்டு ஃபுல்லாக லவ் தான், லவ் கலந்த ஒரு ஆக்ஷனான ஃபிலிம். ஃபேமிலியாக பார்க்கலாம். கொஞ்சம் வைலன்ஸ் இருக்கும், பட் பார்க்கலாம், நல்லா தான். ஆக்ஷன் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, கொரியோகிராஃபி செமையாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஆக்ஷன் படம். ஏஆர் முருகதாஸ் மூவி கம்பேக் சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி பார்த்த ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஒன் டைம் பார்க்கலாம். செமையாக இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஓகே தான் இருந்தது, ஆனால் படம் செமையாக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டெண்ட்லாம் செமையாக இருந்தது. ஓகே, சூப்பராக இருந்தது. இல்லை அப்படி இல்லை, இது தனியாக ஒரு விதமாக நல்லா இருந்தது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஃபுல்லாக. இல்லை இல்லை, நல்லா இருக்குது, ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வித்யுத் ஜம்வால் வந்து செமையாக பண்ணியிருந்தார், அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஓகே, செமையாக இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செமையாக அந்த கரெக்டாக இருந்தது, அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸ்க்ரீனில் மியூசிக் சொல்ல வேணும், செமையாக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தார். பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது, பக்கமான படம், கண்டிப்பாக பார்க்கலாம். சம படம், நல்லா 2 பேரும் கம்பேக், டேரக்டருக்கும் கம்பேக், ஹீரோக்கும் கம்பேக், சம படம். நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு, 2 பேரும் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஈக்குவலாக இருக்குது, துப்பாக்கி மேலே அளவுக்கு சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. நல்ல சூப்பர் படம். அதுதான் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அது நிறைய சொல்லியிருக்காங்க. நல்ல படமா இருந்துச்சு பாருங்க, 2 பேரும் ஃபேன்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபை. எது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதில் இருக்கிற அந்த ஃபைட்ஸ், அந்த ஸ்டண்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதுக்கான ஒரு லீடப்பும் அதுக்கான ஒரு பில்டப்பும் நல்லா இருந்தது. அது யூஸ்வலாக இப்போ நார்மலாக ரீசெண்டாக ஒரு பண்ணலாம் சண்டை போட்டே இருப்பாங்க, ரீசனே இல்லாமல். இது கொஞ்சம் ரீசன் இருந்த மாதிரி, ஒரு பர்பஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு, அது எனக்கு பிடிச்சது. ஃபுல்லான ஆக்ஷன், என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. எங்கேயுமே கொஞ்சம் வந்து லேக் இருந்தாலும் போர் அடிக்கல. லேக் இருந்தால் போர் அடிக்க ஆக்சுவலாக கட் பண்ணிடுங்க. இன்னைக்கு 10 கொடுப்பேன். ஏஆர் முருகதாஸ் வந்து ரீபேக்கு சிக்கந்தர் படம் விட இந்த படம் செம்மையாக இருந்துச்சுண்ணா. புதுசாக இல்லைண்ணா, எல்லோரும் வந்து எல்லா ஃபேமிலியும் வந்து நம்ம ஃபேமிலி மாதிரி பார்க்கணுன்ட்டு தான் மெசேஜ் கடைசியில்.
ரத்த கலரியாக செமையாக இருந்துச்சு படம். பயங்கரமான அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் துப்பாக்கி டிசார்ட்னு ஒன்று இருக்குன்னா அது வந்து சின்ன வயசில் அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து அவருக்கு வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் இறந்தவங்க மாதிரி தெரியுவாங்க. அதனால இவர் வந்து கோவப்பட்டு எல்லாரையும் போட்டு அடிப்பார். அதுதான். ஆமாம் ஆமாண்ணா, துப்பாக்கி வில்லன் தான். நிறைய இதெல்லாம் சிங்கிளாக இருந்துச்சு. டைகர் ஷாஃப் வந்து துப்பாக்கியும் வந்து அப்புறம் வந்து பழைய படம்லாம் வந்து லிங்க்லாம் கொடுத்துருந்தாங்க. சீன் அவர் மேலே தொங்கிட்டே புஷ்அப்ஸ் எடுப்பார். செம்மையாக இருக்குது. சூப்பராக இருந்தது படம். சீரியஸாக நல்லா இருந்துச்சு. எல்லாரும் போய் பார்க்கலாம். ஃபுல்லாக ஹிட்டு ப்ரோ. வந்து கன்ஃபார்ம் இந்த மூவி ஹிட். அவருக்கான கதை மாதிரியே தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவருக்கு சூப்பராக இருக்கு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தேன். படம் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. படம் எல்லா சீனும் நல்லா இருக்குது. ஃபைட்டு நல்லா இருக்குது. கிளைமேக்ஸும் நல்லா இருக்குது. படத்தில் பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம். புரியல. சிவகார்த்திகாக வந்தேன். அவர் நடித்த படம் ரொம்ப பிடிக்கும். அதை ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். ஆக்ஷன்லாம் வேற லெவல். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லவ் எமோஷன் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். எஸ்கே ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபைட் சீனு எல்லாமே, வில்லன் ஆக்டிங்கு, அனிருத் பிஜிஎம் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. படம் போரே அடிக்கல. படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் பயங்கரமாக இருக்குது. ஆக்ஷன்லாம் அந்த ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனு, அதுக்கு செகண்ட் ஹாஃப் முன்னாடி ஒரு ஃபைட் சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணார். இதுக்கு முன்னாடி அந்த ஃபைட்லாம் பண்ண மாதிரியே இல்லை. புதுசாக இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. புரியல. இல்லை போர்லாம் இல்லை. படம் நல்லா போயிட்டே இருக்குது. நமக்குள்ள படத்துக்கு நம்ம நல்லா கனெக்ட் ஆயிரும். படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். படம் வந்து ஒரு மாதிரியாக ஸ்டார்ட் ஆகி ஏஆர் முருகதாஸ் படம் தெரியும். என்ன ஸ்டோரினே தெரியாமல் போயிட்டுருப்போம். ஸோ படம் நல்லா கொண்டு போயிட்டார் செகண்ட் ஹாஃபில். மதராசி அவர் ஸ்டைலே சொல்லிட்டாரு, இல்லை ஆடியோ லஞ்சில் சொல்லிட்டார். ஃபுல்லாக ஃபைட்டு தான், சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எஸ்கே வந்து பாடி நல்லா வெயிட்டு கொடுத்து. ஏன்னா வித்யுத் ஜமால் வில்லன் ஒன்று ரெண்டு பேருமே பயங்கரமான வில்லன் தான். ஸோ 2 வில்லனுக்கு ஏற்ற ஃபைட் சீக்வன்ஸ் விட்டு அவர் தான் ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். பழைய காலத்து சுல்லான் படம் மாதிரி நம்ம தனுஷ் போகிற மாதிரிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த காலத்தில். ஸோ அக்செப்ட் பண்ணணும். அந்த உடம்பு வேணும். பக்காவை கொண்டு வந்திருக்காங்க. இதில் அவர் அந்த வெறி பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு டிஸார்டர் அதெல்லாம் சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா. படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லாம் போய்டும். இந்த அல்லு சில்லு ஆபாசம் ஒரு குத்து டான்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக பேக்ரவுண்ட் சூப்பராக வச்சுருக்காங்க. என்ன ஒன்று குழந்தைங்க பார்க்கலாமான்னா அந்த